யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்களோட அன்பான வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி ரூபா கிரீன் தாரா. நம்மளோட விஞ்ஞானம் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேம் இணைந்திருக்காங்க. போன வீடியோவில் நிறைய விஷயம் நமக்காக பயனுள்ள தகவல் நிறைய விஷயம் நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பியூரிஃபை பண்ணுறதாகட்டும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகட்டும், ரிலாக்ஸ் பண்ணுறதாகட்டும், ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி நீ பெயின், ஜாயின்ட்ஸ் பெயினுக்காகட்டும், அப்புறம் ஃபிட்னஸ்க்கு பற்றியும் நிறைய விஷயம் நமக்கு சொன்னாங்க. அதை தொடர்ந்து இப்போது இந்த வீடியோவில் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலைக்கு போகிறாங்க, நிறைய பேர் ஜாபுக்கு போகிறாங்கல்ல மேம், அவங்களுக்கும் ஏகப்பட்ட டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல மேம். ஸோ அதுலேருந்து எப்படி அவங்கள தற்காத்துக்கணும், அதுக்கு நம்ம ஹீலியில் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா, ஃப்ரீக்வன்சி மூலமாக அதை நம்ம ஏதாவது திருத்திக்க முடியுமா? இப்போ நிறைய பேர் அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டுக்கும் போகிறாங்க, டே ஷிஃப்ட்டுக்கும் போகிறாங்க, அதனால தூக்கம் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது, தூக்க இன்மை இருக்குது. டே ஷிஃப்ட்லேயே பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு நைட் ஷிஃப்ட் போவாங்க, அப்போ தூக்கம் வராதில்ல. ஸோ அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸையும் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ஹீலியில் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா மேம்? இருக்குது. கட்டாயமாக இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒன்றுத்துக்குமே பர்டிகுலராக அவங்க பார்த்து எல்லாமே வந்து ஃப்ரீக்குவென்சி வந்து செக் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் ஃப்ரீக்குவென்சிஸை வந்து பேட்டன்டாக வச்சுருக்காங்க. ஸோ எஃப்டிஏ அப்ரூவ்டாக வந்து 9 மில்லியன் ஃப்ரீக்குவென்சிஸை பேட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய க்ளவுடில் தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் அண்ட் ஸ்லீப்புன்றது நீங்கள் கேட்டதுக்கே இருக்குது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஜாப் அண்ட் ஸ்லீப்புன்னு சொல்லி தனியாக ப்ரோக்ராம்ஸ். இப்போ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா, இதுக்குள்ளேயே வந்து ஒரு 11 ப்ரோக்ராம்ஸ் வந்து சப் ப்ரோக்ராம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னொரு கேட்டகரியும் என்ன பற்றி கொடுத்துருக்காங்க, எதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம்ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஆக்டிவேஷன் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 57 மினிட்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம், அதாவது நம்ம வந்து செய்யணும்னு நினச்சிட்டே இருப்போம், ஆனால் செய்ய முடியாத வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அப்போ வந்து நமக்குள்ளே என்ன ஆகுது, நம்மளை வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ, நமக்கு ஒரு எனர்ஜி வந்து நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக ரன் ஆகிறதுக்கும் அது வந்து இல்லாத லேக்காக இருக்குது. நம்ம ஆக்டிவேஷன்னாவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாமே நேம் வைஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவேஷன்றதே வந்து நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக வந்து செயல்படுறதுக்கு, அதான் எந்த ஒரு டாஸ்க்கையும் வந்து ஒரு ஆக்டிவாக நம்ம வந்து முன்னிறுத்தி செய்யறதுக்கு வந்து நமக்கு அந்த எனர்ஜி வந்து உள்ளே வந்து ரன் ஆகணும். அதாவது ஃப்ரீக்குவென்சி வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம ஆரிக் ஃபீல்டில் அந்த மாதிரியான இது இல்லை. நம்ம வந்து பாதி தூரம் செய்கிறோம், அதுக்கப்புறம் அது வந்து சரியாக இல்லை ஆகலை அப்படின்னு நம்ம ஒரு சேலஞ்சஸ் இருக்குது, எதுலேயும் அங்கே ஸ்டக் ஆகிடுறோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே நம்ம சடனாக ஸ்டாப் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவும் ஸ்டாப் ஆகாத இருக்கணும்னா அப்போ நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டில் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால தான் அந்த ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டு வந்து அது வந்து ஸ்ட்ரென்த் வந்து கூடிட்டே இருக்கும். இது எவ்வளோ மினிட்ஸ் மேம்? இது வந்து 57 மினிட்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 57 மினிட்ஸ் வந்து ரன் ஆகுற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜஸ்ட் ப்ரோக்ராம் தான் ஆன் பண்ணணும். நீங்கள் அந்த எலக்ட்ரோட்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரோட்ஸ் போடுறதுக்கு எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோட்ஸை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா அது பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வேலையை நம்ம வந்து பார்க்கலாம். இது என்ன, இது பியூட்டி, உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஆரிக் ஃபீல்டு உங்களோட செல்லுலார் லெவலில் அது போய் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை அது பாட்டுன்னு பார்க்க போகுது. ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளுடைய எண்ட் ரிசல்ட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு டென்ஷன் அதை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் தாட்ஸ் ப்ரோக்ராம்ஸும் 45 மினிட்ஸ் வந்து ரன் ஆகிறதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ்லேயே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுவே நானே சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒருத்தவங்க வாங்கினாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் ஒருத்தவங்க வாங்கியிருந்தப்போ அவங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாத அவங்களுக்கு வந்து இதை வந்து எனக்கு கரெக்டாக பொட்டென்ஷியலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ்லேயும் வந்து ரொம்ப டைமே இல்லாத இருக்குது, நான் இதை எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் பேட்டர்ன் அந்த
மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இல்லை நீங்கள் ரன் பண்ணுங்கள், அது கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து சரியாக அது செட் ஆகாது. அப்போ ஒன் பாயிண்டில் வந்து எனக்கு இது தேவைப்படுற மாதிரி இல்லை, நான் இதை வந்து வேண்டியது இல்லை, நான் கொடுத்துட்றேன், இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சரி நாங்களும் ஒன்றும் சொல்லாது, உங்களோட விஷயம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். அப்புறமேட்டு நம்ம என்ன சொன்னோன்னா, அவங்களே வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, திடுதிப்புன்னு வந்து அவங்களுக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலை இருந்திருக்கு. இத்தனைக்கும் அவங்களும் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுறவங்க தான், அவங்களால பண்ண முடியாத அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது சரி இதை ரன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொன்ன இல்லையா, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக எக்ஸாஸ்டடாக இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாத இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி அவங்களுக்கு இதில் வந்து ஃபிட் ஆகுது. பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்காங்க. அந்த நைட்டு தான் வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து இல்லை நான் இது ரொம்ப எனக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது, நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், அந்த ஒன் டைம் ரன் ஆனதுலேயே அவங்களுடைய ஆரிக் ஃபீல்டில் வந்து அதுக்கான அதிர்வலைகளை வந்து அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒன் டைம் ரன் பண்ண தொடர்ந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது லைஃப்ல நிறைய விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒன் நைட்டு தான் அவங்க யூஸ் பண்ணோடனே நெக்ஸ்ட் டேவே வந்து இல்லை நான் கேன்சல் பண்ணல, நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க, நான் அதை யூஸ் பண்ணுறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் நேற்று நைட்டு தான் யூஸ் பண்ணேன், நான் என்னை மறந்து தூங்கிட்டேன். அப்போ என்ன இருக்குது, அவங்க செல்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து ஒரு எக்ஸாஸ்டடாக இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்யணுன்றது ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு நிலையில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் தாட்ஸுன்ற ப்ரோக்ராம் ஒன் டைம் ரன் பண்ணதுலேயே நெக்ஸ்ட் டேவே அவங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து மாறும், இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும். ஆனால் இது எல்லாமே எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். நம்ம என்ன தேவையோ அதை தேவையை உணர்ந்து அதை அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது அது கட்டாயமாக நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தில் வந்து நம்ம இதில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், இப்படி நம்ம இருக்கணும், இதை நம்ம பார்த்துக்கணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம ஹீலி ஆப்பில் போயிட்டு இந்த 229 ப்ரோக்ராமில் நம்மளோட அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் போது அதை நம்ம ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி மூலமாக கரெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது இந்த ஏஐ டெக்னாலஜியில் இப்படி கொண்டு வந்திருக்க ஒரு விஷயம் வந்து உண்மையாலே மிகப்பெரிய விஷயம்தான் மேம். நீங்கள் உண்மையாக நிறைய நல்ல சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இது மூலமாக நீங்கள் மக்களுக்கு. ஸோ இப்போ அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் பேர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் நர்வ்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் நர்வ்ஸும் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் இந்த ப்ரோக்ராம் உடையது. இப்போ எதுக்காக பேலன்ஸ் நர்வ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதே பாருங்கள், கரெக்டாக ரிலவெண்ட்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் சொல்லியிருக்காங்க, அடுத்தது வந்து பாசிட்டிவ் தாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அடுத்தது வந்து பேலன்ஸ் நர்வ். ஸோ ஆப்வியஸாக வந்து ஒருத்தவங்க வந்து ஜாபில் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்காங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாத, ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாத கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் சரியாக நடக்கலை அப்படின்னா அவங்களுடைய நர்வ்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ தான் இதிலே பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சிலாம் சொல்லுவாங்க, கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நர்வ்ஸ் வந்து பேலன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், இல்லைன்னா டிஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் அந்த நரம்பு வந்து தளர்ச்சியாக இருக்கிறதால கை நடுக்கம் வருது, கால் நடுக்கம் வருது, பேச்சில் வந்து வாய் கொளறது, இதெல்லாம் என்னென்னா நர்வ்ஸ் வந்து கரெக்டான இதில் பேலன்ஸ் இல்லாத இருக்கிறதால தான். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீரியடில் தெரியாத இருக்கும், ஆனால் அதை நம்ம வந்து கவனிக்காது விட்டோன்னா போக 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 அது என்ன ஆகிடும்னா நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டில் ரொம்ப வீக்கன் பண்ணிடும். நம்ம சொல்லுவோம்ல, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து வீக்காக அது வந்து ஒரு நோயாக, ஒரு சிம்டமாக வந்து ஃபிசிக்கல் பாடியில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கே அவங்களுக்கு வீக்கன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டிசீஸாக வந்து வெளியில் வந்து ஃபிசிக்கல் பாடியில் காட்டும். இப்போ நீல வந்து சிம்பிளாக ஒரு லைட்டாக முட்டி வலியாக இருக்குது, அதில் வந்து உடனே இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி சரி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து சரியாயிடும். ஆனால் அதை நம்ம கவனிக்காத அப்படியே விட்டுட்டே இருக்கோம். வீக்காக இருக்கிற இடம் வந்து போக 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 பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து லிகமெண்ட் டேர் ஆரம்பிக்கிறது, அங்கே தான் வந்து இந்த முட்டி வந்து நலிவிடுச்சுன்னு சொல்கிறது. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஓவர் நைட்டில் எதுவுமே நடக்காது, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கவனிக்காத விடும்போது தான் வந்து திடுதிப்புன்னு அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷமாக முன்னாடியே இருந்திருக்கும், ஆனால் அது
யாரும் பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ணாத இதுதானே எல்லாம் சரியாயிடும் சரி. ஆனால் என்ன இருக்கும், கண்ணுக்கே தெரியாமல் நம்மளுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டில் வீக்கன் ஆகிட்டே இருந்திருக்கு, அந்த ஏரியா வந்து வீக்கன் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ அது என்ன, அது சிம்பிளிஃபைடாக ஒரு பெயினாக காட்டுது. அது சரியாகாத, அதை நம்ம சரியாக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் எடுக்காத, ஸ்டெப்ஸ் எடுக்காத இருக்கும்போது, ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம உடனே போய் மெடிசன் போடுறதோ அது மாதிரி இல்லை. முதல்ல வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் வந்து கரெக்ஷனை ஆரம்பிக்கணும். ஸோ எங்கே இருக்குது அந்த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளத்தில் போய் நம்ம கரெக்ஷன் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃபிசிக்கல் லேயரில் வந்து அந்த கரெக்ஷன் வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து தெரிய வரும். நம்ம இங்கேயே வந்து சும்மா நான் பெயின் கில்லர் போட்டுக்கிட்டேன், இல்லைன்னா நான் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக நான் ஃபிசிக்கல் பாடியிலே நான் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது டெம்பரரி சொல்யூஷனாக தான் இருக்குமே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் எங்கே இருக்கும், அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் ஆரிக் ஃபீல்டில் போய் அங்கே நம்ம கரெக்ஷன் ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து நமக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனாக கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் தான் இந்த பேலன்ஸ் நர்வ்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த நர்வ் ரிலேட்டடான விஷயம்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா உடனே எல்லாம் வந்து வெளியில் தெரியவே தெரியாது. நர்வ் ரிலேட்டட் வந்து லாங் டைம் எடுக்கும். அதாவது உள்ளேயே அது, ஏன்னா ஒரு நரம்புங்களும் நீங்கள் கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும். இப்போ ஒரு மரத்தோடைய வேரோ ஒரு செடியோடைய வேரோ எடுத்து பாருங்கள், எவ்வளோ குட்டி 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 துணுக்குகளாக வந்து வேர்கள் இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் நம்மளுடைய நர்வ்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி 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 குட்டியாக இருக்கும். ரொம்ப மைன்யூட்டான ஒரு நர்வ் டிஸ்டர்ப் ஆனால் கூட வெளியில் ஃபிசிக்கல் பாடியில் அப்படியே உயிர் போகிற மாதிரி வலி எடுக்கும். ஆனால் அது வந்து மைன்யூட்டான நர்வ்ன்றதே நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஃபோட்டோ நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், நம்ம ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், எம்ஆர்ஐ பண்ணி பார்ப்போம், எல்லாமே நார்மல் இருக்கும்.